ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடுகதை கேட்கட்டுமா? ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தாராம். அவருக்கு 3 ஆம்பளை பசங்களாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் 3 பேர்கிட்டையும் ஒரு ரூம் தரேன். அந்த ஒரு ரூமில் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் அடைக்கலாம். ஆனால் அது ஒரு பொருளாக தான் இருக்கும். எந்த பொருள் வேணாலும் நீங்கள் அடைக்கலாம். அந்த ரூம் ஃபுல்லாக அந்த பொருளால் நிறைஞ்சிருக்கணும். அது எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னு சொல்லி சொன்னாராம். அப்போ என்ன பண்ணியிருக்காரு, அவங்களோட பெரிய பையன் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் காசு செலவு பண்ணி நிறைய காட்டன் பஞ்சு வாங்கி ஒரு ரூம் ஃபுல்லாக அடைச்சாராம். அப்புறம் 2வது பையன் என்ன பண்ணாரா, வைக்கோல் வாங்கி ரூம் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருந்தாராம். 3வது பையன் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு விஷயத்தினால நிரப்பினாராம். அவங்க அப்பாவுக்கு 3வது பையன் செஞ்சது தான் ரொம்ப பிடிச்சிருந்து தான் சொத்து எல்லாம் அந்த பையனுக்கு எழுதி வச்சுட்டாராம். அப்படி அவங்க 3வது பையன் என்ன விஷயம் பண்ணியிருப்பாரு, அவர் என்ன விஷயம் பண்ணியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நேற்று விடுகதைக்கான பதில், நம்மோடு பிறந்து வளர்ந்து நம்மோட மடிவான் அவன் யார்? அது நம்ம வயது. நம்ம பிறக்கும் போது வயது ஸ்டார்ட் ஆகி நம்ம சாகும் போது நம்ம வயது முடிஞ்சிடும். அவ்வளோதான். நன்றி.